ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம். சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் பயங்கரமா நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் இதுல எக்கச்சக்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி அவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னை ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆமா இன்ஃபேக்ட் சார். ஹைதராபாத்ல வந்து இவ்வளவு மஞ்சள் ஷர்ட் எதிர்பார்க்கல நான். ம். சிஎஸ்கே அவ்வளவு சப்போர்ட் இருக்கு, ஆல் ஓவர் இந்தியா சப்போர்ட் இருக்கு. ம். அண்ட் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும் உங்களுக்கு. ம். பட் நான் வந்து ஒன்னு சொன்னாக்க ரசிகர்கள் வருத்தப்படக்கூடாது. ம். சிஎஸ்கே அவுட் பிளேட் இந்த மேட்ச். ஓகே. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவுட் பிளேட். ம். இன்ஃபேக்ட் விக்கெட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. இவன் தப்பா சொல்றாங்க, இவன் ருத்துராஜ் தப்பா சொல்றாங்க. விக்கெட்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னாக்க ம். இவங்க பேட்டிங் பண்ணும்போது ம். இஷ்டத்துக்கு அடிச்சாங்க ஹைதராபாத். ம். அண்ட் கொஞ்சம் கூட ட்ரபிளே இல்லை. ம். இன்ஃபேக்ட் 4 விக்கெட் விட்டதுக்கு காரணம் 4 விக்கெட்டும் இவங்க ஓன் மேக்கிங். Yes. அதுல 2 ரிவர்ஸ் ஸ்வீப் அவுட், ஆமா. 2 பேர் தூக்கி அடிச்சு அவுட். ம். இல்லைனாக்கா 4 விக்கெட் போயிருக்காது, நோ லாஸ்ல வின் பண்ணிருப்பாங்க. எஸ். என்ன கேட்டாக்க தே போல்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ம். ஹைதராபாத் வந்து போல்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் கேப்டன்சி வாஸ் ஸ்பாட்லெஸ். ஆனது ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணார் கேப்டன், தட் இஸ் கமின்ஸ். ஓகே. ஏன்னா சிவம் துபே இருக்கும்போது அவர் வரல போலிங், அதுக்கு பதிலாக வந்து மார்க்கண்டே கொண்டு வந்தார். எஸ். அது ஒரு பெரிய மிஸ்டேக் அது. ஏன்னா சிவம் துபே வந்து எல்லாருக்கும் தெரியும், ஃபாஸ்ட் பாலர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு, ஸ்பின்னர்ஸ் வந்தா எல்லா பாலும் சிக்ஸ் அடிப்பாரு, எல்லாருக்கும் தெரியும். ம். அது ஏன் இவர் வந்து மார்க்கண்டே கொண்டு வந்தார் தெரியல. மார்க்கண்டே வந்து 2 சிக்ஸ் போயிட்டு. ம். அண்ட் தட் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ் டு சிவம் துபே. இவர் என்ன பண்ணிருக்கணும், இவர் கம்மின்ஸே வந்து போட்டு ம். அந்த சமயத்துல. ம். அதான் ஒரே ஒரு ஸ்மால் பிளமிஷ். ஓகே. அதர்வைஸ் வந்து பக்கா பர்ஃபெக்ட் கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பை ஹைதராபாத். ஓகே. அண்ட் பேட்டிங்ல வந்து அபிஷேக் சர்மா வந்து பிரில்லியன்ட். அவர் வேற லெவல்ல இருக்காரு. ஆமா சார். அவர் வந்து பவர் பிளேலயே 80 ரன்ஸ் வந்துருச்சு. எஸ். ஆமா. ஒரு பவர் பிளேல ஒரு மாதிரி நல்லா அவுட் பிளே பண்ணிட்டாங்க டோட்டலாவே சிஎஸ்கே. அவுட்லே பண்ணிட்டாங்க. ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது. அவுட்லே பண்ணிட்டாங்க. அப்பவே மேட்ச் கையை விட்டு போயிடுது. எஸ். அண்ட் அவர் அவர் அது கூட அவர் டூ கேட்ச் அவுட், இல்லைன்னா அவர் இருந்து முடிச்சுட்டு போயிருப்பாரு. ம். எஸ். ஓகே சார். ஏன்னா அண்ட் இது வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்ல ரொம்ப சூசைடலா இருந்தது இந்த மேட்ச். அது வந்து கண்ணுக்கு எதிர்க்க நல்லா அசிங்கமா தெரிஞ்சுது. ம். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடின எல்லாமே அவுட் ஆறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. யா, யா. அதுவும் குறிப்பா மார்க்ரம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அவர் அவுட் ஆனதெல்லாம் ஒரு பெரிய இதா இருந்தது. சரி, அவர் தான் பேக் போன் ஆஃப் த சைடு. அப்ப எஸ். அவர் அந்த ஷாட் ஆடக்கூடாது. ம். அவர் என்ன சொல்றாரு, விக்கெட் வந்து கெப்ட் லோ அப்படின்பாரு. அதெல்லாம் நீ ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாக்க உனக்கு ஃபியூச்சரே கிடையாது. தட் இஸ் நீ பிளேம் பண்ணவே முடியாது. ஓகே சார். புரியுதா? நார்மல் ஸ்வீப்புக்கே விளையாடுறது வந்து எல்பிடபிள்யூஆருக்கு சான்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் ஸ்வீப் கேட்கவே வேணாம். ம். ஓகே சார். ஓகே சார். இப்போ சிஎஸ்கே டீம் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் யூசுவலாவே என்னன்னா, ஹசியிலிருந்து, டுப்ளசிஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் கான்வே வரைக்குமே ஓரளவு ஒரு ப்ராப்பரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து சிஎஸ்கேக்கு இருந்திருக்குது. ஈவன் பிரெண்டன் மெக்கலமா இருக்கலாம், இல்ல முரளி விஜய் முரளி முரளி விஜய் விஜய், இருந்தாரு. டுவைன் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமா பயங்கரமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்துட்டு வந்திருக்குது. பட் இப்போ அந்த ஆமா ஆமா. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா விளையாடினாரு. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு இல்ல சின்ன கண்டிப்பா இருக்கு. ஓகே. கண்டிப்பா அதுல என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? அது கண்டிப்பா இருக்கு. ம். அந்த மாதிரி ஒரு மைக் ஹசி மாதிரி ஒரு பிளேயர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓப்பனிங்ல. அண்ட் முரளி விஜயும் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அவர் இன்ஃபேக்ட் ஒரு 3-4 வருஷம் ரொம்ப நல்லா விளையாடினாரு. எஸ். நிறைய அவரு, அப்புறம் மைக் ஹசி, ஹேடன் இவ்வளோலாம் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு அவரு. ம். ஸோ அதனால வந்து டெஃபினட்டா வந்து டிப்ளீட்டட் ஓப்பனிங் பேர் தான் இது. ஓகே. மேபி லைக் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பார்க்குறீங்களா சார் இந்த சிஎஸ்கே டீமுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. மத்த இதெல்லாம் ஓப்பனிங் பேர் எப்படி இருக்கு பாருங்க. ம். இவன் வந்து அபிஷேக் சர்மாவை வந்து ஆமா. ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து கேம்பிள் மாதிரி எப்படி சுனில் நாராயணங்க. எஸ். அபிஷேக் சர்மா வந்து பெட்டர் பிளேயர் தென் சுனில் ம். நாராயண். ஓகே. இருந்தாலும் வந்து சுனில் நாராயண் எப்படி கம்பீர் வந்து கேம்பிள் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து அவர் கேப்டன்சில தானே கொண்டு வந்தார் அந்த எஸ். தியரி. எஸ். சுனில் கேகேஆருக்கு சுனில் ம். நாராயண் ஓப்பனிங். அதை ம். மறுபடியும் இப்ப கொண்டு வந்திருக்காரு அவரு. டைரக்டர் ஆனப்ப மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு ம். அவரு. ஸோ அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்து அந்த பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி இருந்து அடிச்சு விளையாடுறாங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபிஷேக் சர்மா வந்து ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் 39 எஸ். ஆர் சம்திங் 37 ஆஃப் இன் 12 12. பால்ஸ். எஸ். 12 ம். பால்ஸ் அதாவது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருப்பாரு. ம். 15 பால்ஸ்ல 50 அடிச்சிருப்பாரு. எஸ். ரெக்கார்ட் ஆயிருக்கும் அது. ஸோ யா. அதனால வந்து அந்த மாதிரி பிஞ்ச் ஹிட்டர்ஸ் மாதிரி ம். கோலி அண்ட் டூப்ளசி, ம். அதுவும் நல்ல பேரு. யா. அதான் ஒவ்வொரு டீம்ல நல்ல நல்ல பேர் வச்சிருக்காங்க. ம். பட் சிஎஸ்கே லைக் அஃப்கோர்ஸ் அந்த
இல்ல. சிஎஸ்கேல வந்து இந்த ட்ரெடிஷனலா இருக்கு. அது தப்பு அது. யாராவது ஒரு பிஞ்ச் இப்ப சிவம் துபே ஓப்பனிங் வரலாம். ஆனா அவருக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் விளையாட மாட்டார் சரியா. ஓகே. மேபி லைக் இப்போ இந்த டைம்ல மத்தபடி கான்வே ஸ்பின்னர் அவங்க மிஸ் பண்றாங்களா சார்? சாரி டெவன் கான்வே அவங்க மிஸ் பண்றாங்களா சிஎஸ்கே? டெவன் கான்வே டெஃபினட்டா சுப்பீரியர் பிளேயர். அது ம். டவுட்டே கிடையாது. ம். ரவீந்திராவோட கொஞ்சம் பெட்டர் பிளேயர் தான் அவர் கண்டிப்பா. ஆனா ரவீந்திரா வந்து ஓரளவுக்கு வந்து அவருக்கு ஈக்குவலா இருக்காரு அவ்வளவுதான் ஒழிய மத்தபடி கான்வே வந்து ரியலி சுப்பீரியர் பிளேயர். ஏன்னா அவர் ரெண்டு அடிச்சு தூக்கி அடிச்சு விளையாடுவாரு, ம். சிங்கிள்ஸ் எடுத்து விளையாடுவாரு, அப்புறம் அந்த ஸ்கூப்லாம் நிறைய விளையாடுவாரு எஸ். கான்வே. ஆமா. இவங்க யாருக்கும் ஸ்கூப் வர மாட்டேங்குது. ஸ்கூப் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டுடேஸ் T20. ஓகே சார். ஓகே. அண்ட் இதுல இன்னொரு பர்ட்டிகுலர் பிளேயர் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா டெரில் மிட்செல் ஒரு பெரிய தொகை கொடுத்து ம். வாங்கப்பட்ட ஒரு பிளேயர். பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைக்கலையே சார். இன்னுமே அந்த ஒரு ஒரு அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அவர்ட்ட இன்னுமே இருந்த மாரி தெரியல இந்த சீசன்ல. இல்ல 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 கில்லர் இன்ஸ்டிங்க்ட்லாம் அவருக்கு பெரிய பிளேயர். ஃபார்ம்ல இல்ல. டெஃபினட்டா டச் இல்ல தெரியுது நல்லா. ம். ஏன்னா டைமிங் அடிச்ச ஷாட் கூட மிஸ் டைம் ஆகுது. ம். தட் மீன்ஸ் அவர் வந்து அந்த டச்ல இல்ல. பால் வந்து கரெக்டா ஆகுது. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சரியா இல்ல. ம். ஓகே. ஸோ அது வந்து ஃப்ளூயன்சி இல்லைன்னு கூட சொல்லலாம். ஓகே. அஹ் அது வந்து டெஃபினட்டா இப்ப ரஹானே கூட இன்னைக்கு ரொம்ப மோசமா ஆடினார். ம். ரஹானே சரியாவே விளையாடல அவர். அவர் அன்னைக்கு பெட்டர் கேம் ஆடினாரு. தட் இஸ் ஓகே. லாஸ்ட் மேட்ச். ஓகே. பட் இந்த மேட்ச் ரொம்ப சரியா விளையாடல. ஓகே. குயிக்கா ஏதாவது பண்ணணும். ஜடேஜா நம்பர் 3 அனுப்பணும். ஏதாவது சம்திங் லைக் தட் பண்ணியாகணும். ம். வேற ஓகே. வழி கிடையாது. ஓகே சார். இப்போ இப்போ வந்து என்னன்னா, சிஎஸ்கேவோட ஒரு 4 மேட்ச் விளையாடிருக்காங்க. 2 மேட்ச் வின், 2 மேட்ச் லாஸ். ஸோ இந்த இத பார்த்தோம் அப்டின்னா 2 மேட்ச் ஹோம் வின்ஸ், 2 அவே மேட்சஸ்மே லாஸ் அப்டின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் எப்டி சார் பார்க்குறீங்க நீங்க? நான் வந்து சுப்பீரியர் சைடா இருந்தாக்க நீங்க ஹோம்லி வின் பண்ணலாம், அவேயும் வின் பண்ணலாம். இது ஏற்கனவே சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க. ம். அவேல நிறைய வின் பண்ணியிருக்காங்க. யா. ஹோம்ல தான் வின் பண்ணணும்னு கிடையாது. ம். சொல்லி சொல்லி அடிப்பாங்க எல்லா மேட்சும். ம். அப்போ வந்து சைடு சுப்பீரியர் இருந்து இப்போ கொஞ்சம் சைடு டிப்ளீட்டடா இருக்கு. அது ஒத்துக்க வேண்டியதான். பட் இருந்தாலும் வந்து ஷர்துல் தாக்கரே ஏன் விளையாடலன்னு தெரியல இங்க. ஓகே. துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் ஷர்துல் தாக்கர் பேட்டிங்ல வந்து பிரமாதமா அடிச்சிருப்பார். ஷர்துல் தாக்கர் நீங்க நம்பர் 4 நம்பர் 5 அடிச்சிருந்தா பிரமாதமா ஆடி இருப்பாரு. ஓகே. அவரை டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அப்புறம் இன்னொரு இது நான் சாண்ட்னரை எப்பவுமே நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா சாண்ட்னர் வந்து அந்த ஸ்பின்ல வந்து ஃபிளைட்டட் ஸ்பின் அவரை மாதிரி பண்றதுக்கு இந்தியாவில் ஆள் கிடையாது. ஓகே. ஏன்னா எல்லாரும் அடிச்சு இப்ப ஜடேஜா எல்லாம் பாருங்க அடிச்சு அடிச்சு போடுறாரு. அதனால விக்கெட்ல ஹெல்ப் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஜடேஜா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈ கேன் ஒன்லி கிவ் 1 ரன் 2 ரன்ஸ் அப்படிதான் வழிய. ஓகே. சாண்ட்னர் வந்து விக்கெட் ஃபிளைட்ல பீட் பண்ணி பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே. அதனால அவர் வந்து அந்த சாண்ட்னர் விளையாடலாம் என்ன கேட்டாங்க. ஓகே. மொயின் சரி. அலிக்கு பதிலா இன்னைக்கு மொயின் அலி 2 விக்கெட் எடுத்தது வந்து ம். மொயின் அலிக்கு நான் அந்த விக்கெட் கொடுக்க மாட்டேன். ரெண்டுமே ரிவர்ஸ் ஸ்வீப் எஸ். பேட்ஸ்மேனோட மிஸ்டேக் இது. ஓகே. அது அந்த கிரெடிட் ஷுட் நாட் பி கிவன். அதுதான் ப்ராப்ளம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இந்த 2 விக்கெட் மொயின் அலிக்கு சேரும். மொயின் அலி எந்த நிறைய விக்கெட் எடுத்த மாதிரி தெரியும். கிடையவே கிடையாது. இதெல்லாம் பேட்ஸ்மேன் மிஸ்டேக். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்து ஒரு ஆள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே சார். சார் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னன்னா நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. அந்த 2யும் நான் மெர்ஜ் பண்ணி ஒரு ஒரு இது சின்ன தோணுது. என்னன்னா மேபி லைக் ஷர்துல் தாக்கூர் மாரியான ஒரு பிளேயர் அப்படி ஆர்டர் அனுப்புனா வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? மேபி லைக் ஒரு ஓப்பனராவோ இல்ல அந்த மாதிரியான ஒரு ரோல்ல அனுப்புனா அவர் கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்ப சுனில் நாராயண் அனுப்புறாங்கல்ல. எஸ் அவர் என்ன எக்ஸாக்ட்லி அதான். டெக்னிக்கலி வெரி ஹை கிளாசி பேட்ஸ்மேனா கிடையவே கிடையாது. இல்ல. எஸ். ஸோ அதனால சம்படி ஹூ கேன் ஹிட் த பால் வெல் அவ்வளவுதான். அவுட் ஆனா பரவாயில்ல. அந்த பேசிஸ்ல அனுப்புறாங்க. அந்த மாதிரி இதுல ஷர்துல் தாக்கரை வந்து நீங்க ஓப்பனிங் அனுப்பலாம், ஒன் டே அனுப்பலாம், எப்படி வேணா அனுப்பலாம் நீங்க. அண்ட் ஷர்துல் தாக்கூர் எனி டே பெட்டர் பேட்ஸ்மேன் தேன் சுனில் நாராயண். ஓகே. ஓகே. ஹிட்டர் டூ. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த தமிழ்நாடு அகேன்ஸ்டா ஒரு செஞ்சுரி அடிச்சு மேட்ச் சேவ் பண்ணி பாம்பேக்கு ரஞ்சி டிராஃபி வாங்கி கொடுத்தாரு அவர். அதனால வந்து டெஃபினட்டா சுப்பீரியர் பிளேயர். அவரை வந்து நிறைய பணம் கொடுத்து எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. அது ஒன்று கவனிக்கணும். எஸ். இந்த வருஷம் தானே ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க. ஆமா. மினி ஆப்ஷன்ல. எஸ். எஸ். ஸோ அதை யூஸ் பண்ணாம அந்த இவனை கௌதம் கிருஷ்ணப்பா பண்ண மாதிரி அவரை 9.5 கோடியோ 10 கோடியோ கொடுத்து வாங்கி ஒரு மேட்ச் கூட விளையாட விடல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே சார். அண்ட் ஒன் ஃபைனல் ஏன்னா क्वेश्चन. துஷார் தேஷ்பாண்டே ஒரு நிமிஷம். துஷார் தேஷ்பாண்டே ஆர் முகேஷ் சௌத்ரிலாம் சான்ஸே இல்லை. ஒண்ணுமே கிடையாது. அதான் நான் சொல்றேன். இந்த விக்கெட்ல வந்து ஒண்ணுமே ஹெல்ப் கிடையாதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அது காரணம் வந்து துஷார் தேஷ்பாண்டே போலிங்க பாருங்க, முகேஷ் சௌத்ரி பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஹார்ம்லெஸ் போலிங், ஃப்ரெண்ட்லி போலிங் சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரெண்ட்லி போலிங். ஓகே. ஸோ விக்கெட்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் லைஃப் இருந்துனாக்கா அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கும். ஓகே சார். அண்ட் இப்போ சிஎஸ்கே வந்து இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் பண்றதுன்னு எந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும் சார்? மறுபடி பேக் டு வின்னிங் வேஸ் போகணும் அப்படின்னா வாட் ஷுட் தே டு? ஃபர்ஸ்ட் டீம் 11 காம்போசிஷன் மாத்தணும். ஓகே சார். ஓகே.
ம். சர்துல் தாக்கூர் டெஃபினட்டா விளையாடி ஆகணும். ஓகே. ஸோ பத்திரனா விளையாடுனாக்க ம். கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஓகே. 1 ம். செகண்ட் தீக்ஷனாக்கு பதிலா பத்திரனா விளையாடிருக்கலாம். ஓகே. ஆர் சாண்ட்னர் விளையாடிருக்கலாம். ம். மொயின் அலிக்கு பதிலா சாண்ட்னர் விளையாடிருக்கலாம். ஓகே. இந்த 2 சேஞ்ச் நான் பண்ணுவேன். ஓகே சார். ரவீந்திரா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கான்வே வர வரைக்கும் அவர் தான் விளையாடி ஆகணும். ம். ஓகே சார். ஆர் ஷர்துல் தாக்கூரை முன்னாடி அனுப்பிச்சு ம். ரவீந்திராவை பின்னாடி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஏதாவது ஒரு பண்ணணும். எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றீங்க. இல்ல இல்ல பண்றது தப்பே இல்லை. ஏன்னா இந்த ரேட்ல போச்சுன்னாக்க இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது சிஎஸ்கே. ஓகே. ஏன்னா இப்போ 165 வெரி வெரி புவர் டோட்டல் இன் திஸ் விக்கெட். எஸ். நான் சொன்னாக்க சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பிடிக்காது. ம். பட் த ஃபேக்ட் தான் 165 ஒண்ணுமே இல்லை இந்த விக்கெட்ல. ஓகே. இப்ப அபிஷேக் சர்மா அடிச்ச அடியில பார்த்தா அவனும் டிராவிஸ் ஹெட் அடிச்ச அடியில பார்த்தாக்க 277 மறுபடியும் அடிச்சிருப்பாங்க போல. ஆமா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் விட்டுருந்தாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் அவங்களோட பேஸ் வந்து கடைசி வரைக்கும் சிஎஸ்கே கிடைக்காமலே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க இல்ல ஸ்டார்ட் சார் இது வந்து இல்ல இவங்க ரொம்ப நல்லா bowling போட்டாங்க சார். ஓகே. ஆக்சுவலா ஒரே அந்த சொன்ன எக்ஸப்ட் ஒன் மிஸ்டேக் வேற ஒண்ணுமே பண்ணாரு. நல்லா பண்ணாரு கமின்ஸ் கேப்டன்ஸ். ஓகே. பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் ம். ரொம்ப நல்லா bowling போட்டாங்க அவங்க. ஓகே. அண்ட் நம்ம நட்ராஜன் ரொம்ப நல்லா போட்டாரு. எஸ். 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வச்சிருந்தாங்க. ஆமா. நட்ராஜன் அண்ட் உனத்கட். உனத்கட் எஸ். உனத்கட் இப்ப லாஸ்ட் இயர் இந்த இயரும் நல்லா bowling போட்டுருக்காரு. ஆனா ஃபீல்டிங்ல தான் ரன் எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. எஸ். ஆமா கடைசி பால் ஒரு 4 விட்டுட்டாரு பாவம். ஆமா. அது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காரு அவரு. பட் டெஃபினட்டா வந்து கமின்ஸ் வந்து இஸ் டூயிங் எ பெட்டர் கேப்டன்சி. ஓகே சார். ஓகே சார். ஈவன் தோ மார்க்கம் இஸ் எ குட் கேப்டன் இருந்தா கூட ம். கமின்ஸ். பட் அந்த ஒரு இது சிவம் துபே வந்திருக்கும் போது ஸ்டில் ஐ ஃபீல் ஈவன் நவ் ஐ ஃபீல் தட் கமின்ஸ் ஷுட் ஹவ் bowled. ஓகே சார். ஓகே சார். நீங்க மறுபடியும் நட்ராஜன்லாம் கொடுத்தாக்க வேஸ்ட். ஏன்னா நட்ராஜன்லாம் ஸ்பீடே கிடையாது. 130 120 தான் போடுறாரு. ம். அதெல்லாம் சிவம் துபே ஆக்சுவலா. சிவம் துபேக்கு இந்த 145ல போட்டாக்க அடுத்த மேட்ச் நம்ம சென்னையில பார்க்க போறோம். கொல்கத்தா வர்சஸ் சிஎஸ்கே. நோ சாரி எல்எஸ்ஜி வர்சஸ் சென்னை நினைக்கிறேன் இல்லையா? இல்ல ஆமா சார். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா புதுவையோட மேட்ச் இருக்குது. இல்ல அது வந்து கல்கட்டா வர்சஸ் இதுதான். கல்கட்டா வர்சஸ் சென்னை. பட் எல்எஸ்ஜி வரும்போது பாருங்க அந்த அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்கானே மயங்க் மயங்க் யாதவ். எஸ். அவனை சிவம் துபே எப்படி ஆடுறாருன்னு பார்க்கணும். ஓகே சார். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம் சார். தேங்க் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க் யூ சார். தேங்க் யூ.